கஷ்டங்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் இருப்போம். ஒரு நாள் பழுகி பெருகுவோம். பழைய நிலைமை மாறும், எதிர்காலம் நல்லதாக இருக்கும் என்று நம்புவோம். திருப்தியாய் வாழ்ந்து சுகமாய் இருக்கும் நாட்களில் பழையதை மறவாமல் இருப்போம். இருண்ட நாட்கள் நீங்கி போகும், புதிய வாழ்வு உனக்காகும். பழைய கவலைகள் தூசியாகும், நற்சீர் வந்து துணை சேரும். முன்னிருந்ததை விட நீ மேலாவாய், தினமும் அழகாய் வளர்வாய். உன் வாழ்க்கை செழிப்பாகும் நிச்சயமாய். அப்போது நீ உணர்ந்திடுவாய், கர்த்தர் துணை உனக்கு உண்டு எப்போதும் என்று. கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னுடனே. பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பழுகி பெருக பண்ணுவேன். பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்கள் நாட்கள் புதியதாகும் என்று. நீங்கள் கர்த்தரை நம்பும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதலால் சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களுடனே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.